குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு ஃபிசியாலஜி டைரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஸ் என்னன்னு தெரியணும். இட் இஸ் அ இன்வாலன்ட்ரி ரெஸ்பான்ஸ் டு த பெரிஃபரல் நர்வஸ் ஸ்டிமுலேஷன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா வந்துட்டு ஒரு சூடாக இருக்க பிளேட்டை நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உடனே டக்குன்னு நம்ம உடனே கையெடுப்போம். ஸோ அது நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ். இட் இஸ் அ இன்வாலன்ட்ரி ரெஸ்பான்ஸ் டு தி பெரிஃபரல் நர்வஸ் ஸ்டிமுலேஷன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஒரு பாத்வேல நடக்குது. நம்ம ஸ்கின் டச் பண்ணுறதுலேருந்து நம்ம கையை எடுக்கிற வரை நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம உடம்புல ஒரு பாத்வேல மூவ் ஆகுது. அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் அஃபரண்ட் லிம், சென்டர் அண்ட் எஃபரண்ட் லிம். மொத்தம் 3 பார்ட்ஸு. அஃபரண்ட் லிம், சென்டர் அண்ட் தென் எஃபரண்ட் லிம் அப்படின்னு 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த அஃபரண்ட் லிம்பில் பார்த்தோம்னா என்னென்னா, அஃபரண்ட் லிம்பில் இங்கே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரெசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். ரெசெப்டார் ஃபஸ்ட் இருக்கிற பாயிண்ட்டு ரெசெப்டார். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய நர்வ் பேர் அஃபரண்ட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சென்டர் இருக்குது. சென்டர்லேருந்து வெளியில் வரக்கூடிய நியூரான்ஸுக்கு பேர் எஃபரண்ட் நியூரான்ஸ். இது எஃபரண்ட் நியூரான்ஸ். ரிசீவ் ஆகிற ஆர்கனுக்கு பேர் எஃபரண்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லல, எஃபெக்டார் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அஃபரண்ட் லிம்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். அஃபரண்ட் லிம்பில் யார் யார் இருக்கா? ரெசெப்டார் அண்ட் தென் அஃபரண்ட் நியூரான்ஸ் இருக்காங்க. ரெசெப்டார் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ மாடிஃபைடு நர்வ் எண்டிங்ஸ் விச் ரிசீவ்ஸ் தி ஸ்டிமுலஸ். இப்போ நம்ம ஒரு சூடாக பிளேட்டை டச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெயின் ரிசெப்டார் இல்லாட்டி டெம்பரேச்சருக்குன்னு ஒரு ரிசெப்டார் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் ரிசெப்டார் தான் அந்த டெம்பரேச்சரை ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் எண்டிங் தான் பேர் தான் ரெசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். ரிசெப்டாரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரிசெப்டார் இருக்குது. டச்சுக்கு தனி ரிசெப்டார், டச்சு, பெயின், ப்ரெஷர், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே தனித்தனி ரிசெப்டார் தான் வேலை செய்யும். இப்போ நீங்கள் டச் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஆவியை டச் பண்ணுறப்போ ஒரு ரெசெப்டார் ஸ்டிமுலேட் ஆகும். அதே இது ஒரு ஊசியால் குத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேறு பெயின் ரெசெப்டார் தான் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அது ஒரு நர்வ் எண்டிங் தான். அது ஒரு மாடிஃபைட் நர்வ் எண்டிங் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ரிசெப்டார். இதுதான் முதல்ல ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ண போகுது. அதுக்கப்புறம் யார் இருக்கா? அஃபரண்ட் நியூரான்ஸ். அஃபரண்ட் நியூரான்ஸ்னால் யாருன்னா, இட் கேரிஸ் தி சென்சரி இன்புட். இந்த ரிசெப்டார் என்ன ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணிச்சோ, என்ன சென்சேஷனை ரிசீவ் பண்ணிச்சோ அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய நியூரான்ஸுக்கு பேர் தான் அஃபரண்ட் நியூரான்ஸ். ஸோ இதில் மொத்தம் 2 டைப் ஆஃப் நியூரான்ஸ் தான் அஃபரண்ட் நியூரான்ஸை வேலை செய்கிறாங்க. யாருன்னா டார்சல் ரூட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். யாருன்னா இப்போ ஒரு ஸ்பைனல் கார்டு இருக்குது அப்படின்னா இதுதான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ இந்த நியூரான்ஸ் இது ஸ்பைனல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். இது ரெசெப்டார். ஸோ ரெசெப்டார்லேருந்து வரக்கூடிய நியூரான்ஸ் அஃபரண்ட் நியூரான். இட் கோஸ் டு தி டார்சல் ரூட். இதுதான் டார்சல் ஏரியா. ஸோ டார்சல் ரூட்டுக்கு வருவாங்க. இதுதான் டார்சல் ரூட் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் விச் கேரிஸ் தி சென்சரி இன்புட். இன்னொரு யாருன்னா கிரேனியல் நர்வ்ஸ். கிரேனியல் நர்வ்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லைட். இப்போ லைட் கண்ணில் படுது அப்படின்னா யார் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா ரெசெப்டார் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ரிசீவ் பண்ணுவோம். இப்போ அந்த ரிசீவ் பண்ண இன்புட்டை யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்னா ஆப்டிக் நர்வ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த ஆப்டிக் நர்வ் தான் அஃபரண்ட் நியூரான்ஸாக வேலை செய்யும். ஸோ அஃபரண்ட் நியூரான்ஸை 2 பேர், டார்சல் ரூட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் தென் கிரேனியல் நர்வ்ஸ். நெக்ஸ்ட் சென்டர். சென்டர் மோஸ்ட்லி ஸ்பைனல் கார்டாக தான் இருப்பாங்க. ரிஃப்ளெக்ஸில் பிரெயினும் சம்டைம்ஸ் இருப்பாங்க. ஐஸ் மூமெண்ட்ஸ்லாம் பிரெயின் வேலை செய்வாங்க. மோஸ்ட்லி த சென்டர் வில் பி த ஸ்பைனல் கார்டு. சம்டைம்ஸ் த பிரெயினும் ஒர்க் ஆகும். அண்ட் தென் எஃபரண்ட் லிம்ப். எஃபரண்ட் லிம்பில் என்னென்ன பார்த்தோம்? எஃபரண்ட் நியூரான்ஸ் அண்ட் தென் எஃபரண்ட் ஆர்கன். எஃபரண்ட் நியூரான்ஸ் இட் டிரான்ஸ்மிட் தி மோட்டார் இம்பல்ஸ். ஸோ ஒரு சென்சரி இன்புட் நம்ம ஒரு பெயின் வந்துச்சு அப்படின்றது சென்சரி இன்புட்னு சொல்கிறோம். அந்த சென்சரி இன்புட்டை பிரெயின் ரிசீவ் பண்ண உடனே அந்த கையை எடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டார் ஆக்ஷனாக நடக்குது. ஸோ எஃபரண்ட் நியூரான்ஸ் இட்ஸ் அ மோட்டார் நியூரான்ஸ். இட் டிரான்ஸ்மிட் தி மோட்டார் இம்பல்ஸ். மோட்டார் இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா மசில்க்கோ இல்லை ஒரு கிளாண்டுக்கோ ரிசீவ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் அந்த ரிசீவ் ஆகிற ஆர்கனுக்கு பேர் எஃபரண்ட் ஆர்கன். இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு ஃபுட்டை பார்க்குறோம். ஃபுட்டை பார்த்தோன்னா நமக்கு சலைவா செக்ரீட் ஆகுது. ஃபுட்டை பார்த்தது அப்படின்றது சென்சேஷன். என்ன யார் எடுத்துகிட்டு வந்தா? ஸோ
சென்சேஷன் அந்த சென்ஸை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து பிரெயின் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எஃபரண்ட் நியூரான்ஸ் வழியாக எஃபரண்ட் ஆர்கனை வந்து கிளான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எச்சில் சுரக்குது. அதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். மசிலுக்கு என்ன சொல்லலாம், இப்போ தீ சுட்டது வந்து மசிலுக்கு சொல்லலாம். இப்போ ஒரு ஊசி குத்திடுச்சு, முள் குத்திடுச்சு, நம்ம வந்து காலை டக்குன்னு தூக்குறோம் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சென்சரி இன்புட் ரிசப்டார் வந்து பெயின் ரிசப்டார். ஸோ பெயின் ரிசப்டார்லேருந்து ஸோ பாருங்கள் இதுதான் வந்து ஸோ இப்போ முள் குத்திடுச்சு அப்படின்னா ரிசப்டார் வந்து பெயின் ரிசப்டார். ஸோ பெயின் ரிசப்டார். அப்புறம் அஃபரண்ட் லிம் வந்து சென்சரி இன்புட் எடுத்துகிட்டு வருவாங்க. சென்டர் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பைனல் கார்டாக இருக்கலாம். ஸோ அங்கேருந்து எஃபரண்ட் நியூரான் வந்து மோட்டார் நியூரான்ஸாக இருப்பாங்க. இது வந்து சென்சரி நியூரான்ஸ், இது சென்சரி நியூரான்ஸ், இது மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான் வந்து திருப்பி அந்த காலில் இருக்கிற மசிலுக்கு போய் காலை வந்து நமக்கு எடுக்க வைக்கும். ஸோ இது வந்து மசிலுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். தேங்க்யூ.